ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி ஸோ நினச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு கேப் அப்பு நம்ம மார்க்கெட்டுக்கு. ஸோ நல்ல கேப் அப் இருந்தது. ஸோ அது அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் என்னமோ வந்து அந்த கேப் அப்பில் நல்ல ஒரு டவுன் இருந்தது, கரைஞ்சிருச்சு. அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏறும் அப்படின்றது நல்ல ஒரு சைனாக தான் இருந்துகிட்டு இருந்தது. பட் லார்ஜ் கேப் மட்டும்தான் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, பேங்க் நிஃப்டியும். பட் மற்றபடி மிட் கேப் நிஃப்டியும் ஸ்மால் கேப்ஸும் நல்ல ஒரு செல்லிங்கில் தான் இருந்ததுன்னு சொல்லலாம். பட் நல்ல ஒரு அப்சைடில் மார்க்கெட் வந்து நல்லாவே ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்றது தான் சொல்லணும். டீசெண்டான ஒரு உண்மையாகவே ஒரு ரீசன்ட் டைமில். ஸோ பிபி டைனமிக்கோட சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு. ஸோ பிரேக் பண்ணி ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 1/4 மணி நேரம் தான் இருந்தது. ஸோ ஒரு 2:45 மார்க்கெட் வந்து ஒரு டவுன் இருந்தது. இது வந்து கண்டிப்பாக ஒரு எஃப்ஐ செல்லிங் அப்படின்றது மாதிரி தான் தெரியுது. நல்ல ஒரு செல்லிங், ஒரு சூப்பரான வந்து செல்லிங் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் காலி. ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் 76,500 பார்த்துக்கிட்டு இருந்தேன். மார்க்கெட் இங்கே வந்து க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் மார்க்கெட் அங்கேருந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 700-800 பாயிண்ட் வந்து இறங்கிட்டான் இந்த ஒரு 5-10 நிமிஷத்தில். ஸோ அந்த ஒரு ஸ்டிப் ஃபால் வந்து மார்க்கெட்டில் இருந்தது. ஸோ எங்கே வச்சு முடிக்கணும்னே மார்க்கெட்டுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தது இன்னையோட சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. இப்போ மார்க்கெட்டை கீப்பாக வந்து ஒரு 3 மணிக்கு மேலே வாட்ச் பண்ணவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ 76,500 இருந்தது, 76,000க்கு வந்துச்சு. ஸோ மார்க்கெட் அங்கே நிற்கும்னு பார்த்துச்சு. அங்கேருந்து 75,800 முடியும் அப்படின்ற மாதிரி கால் சைடும் புட் சைடும் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இறங்குனதை பார்க்க முடியுது. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 40 ரூபா இருந்த ப்ரீமியம் 700 வரைக்கும் போச்சு. நான் புட் ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ 76,300ன்னு நினைக்கிறேன், 300 400 ஏதோ ஒரு ப்ரீமியம் வந்து 48 ரூபா 50 ரூபா கிட்ட இருந்தது. அந்த ப்ரீமியம் 700 வரைக்கும் போச்சு, ஜஸ்ட் வந்து ஒரு 20 நிமிஷத்தில். பட் ஏதோ ஒரு மாதிரி வச்சு மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன இந்த ஒரு ஃபாலுக்கு நியூஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியல. அந்த டைம் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டையும் பார்த்தோம். ஸோ அங்கே எந்த ஒரு செல்லிங்கும் வந்து இல்லை அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை. ஸோ ஸ்ட்ராடல் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்டிங் ஆஃப் டேயில் வந்து பார்த்திங்கன்னா 323 இருந்தது. ஸோ மார்க்கெட் என்ன தான் ஒரு சைடு ஏறினாலுமே நம்ம மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து ஐவியும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டாகி தான் இருந்தது. 10:45க்கு ஸோ 323 ஸ்டார்ட் ஆன ப்ரீமியம் 338ன்னு சொல்லும்போது 15 பாயிண்ட் ஏறி இருந்தது. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இறங்கினது தான் ப்ரீமியம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 273 வந்து நின்று இருக்குது. நேற்று பார்க்கும்போது 330ன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று ஈவினிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. இங்கே 34 பாயிண்ட்டுன்னு காட்டியிருக்கிறது வந்து இன்ட்ராடேன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 60 பாயிண்ட் வந்து நேற்று ஈவினிங்லேருந்து இறங்கியிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ஒரு டீசெண்டான டைம் டிகே, பட் கால் சைடில் டெல்டா மூவ் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நிஃப்டியோடைய ஆப்ஷன் செயினை பார்த்தலாம். 23,000 அர்த்த மணி வச்சிருக்கு. ஸோ கால் சைடு 129, புட் சைடு 144. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 273 பாயிண்ட் வருது. என்ன ஒரு நல்ல விஷயம்னா 23,000 புட் ஆப்ஷனில் ஒரு கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னும் 2 நாள் எக்ஸ்பைரி இருக்குது. கண்டிப்பாக ப்ரீமியம் 217 சொல்லும் போது மேலே ஒரு 300 பாயிண்ட், கீழே ஒரு 300 பாயிண்ட் டெஃபினட்டாக ஒரு ஆட்டம் உண்டு. பட் ஏன் இந்த மாதிரி ஒரு புட் அடிஷன் வந்திருக்கு அப்படின்றது டெஃபினட்டாக தெரியல. கால் சைடு 89 லட்சம் இருக்குது. புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி இருக்குது. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வால்டேலாக இருந்தது. கொஞ்சம் வந்து மார்க்கெட் அப்சைடுக்கு வழிவிடும் அப்படின்ற மாதிரி வால்டலிட்டி சொல்லுது, வேறு எதுவும் இல்லை. 23,400 வரைக்கும் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக தான் கிரவுண்ட் அப் சைடில் இருக்குது. டவுன் சைடில் மார்க்கெட் பயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் புட்டை செல் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். அண்டு சேஞ்ச் இன் ஹோயை பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். 23,000 இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட 50 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. 22,900 ஒரு 37 லட்சமும் அண்டு 22,800 ஒரு 18 லட்சமும் வந்திருக்கு. கால் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடிஷன் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு புஷ் கொடுத்தது அப்படின்னா மாட்டிப்பாங்க அப்படின்றதுனால மேபி வந்து மூவ் ஆகிருக்கலாம். ஸோ தெரியல, நாளைக்கு மேபி வந்து ஒரு வால்டைல் இருக்கும். நான் லைட்டாக வந்து கொஞ்சம் அப்சைடில் மார்க்கெட் போகும் அப்படின்றது தான் நான் எண்ணிகிட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஸோ எஃப்ஐஐ டிஐ ஆக்டிவிட்டி நேற்று கூட நான் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் நேற்று கண்டிப்பாக செல்லிங் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை, ஃப்ளாட்டாகவே வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இன்னுமே ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் இருக்குது. பட் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் பெரிய ஆக்டிவிட்டி இல்லை. பட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இது எல்லாமே கவர் பண்ணிவிடும். இந்த லாஸ் எல்லாம் கவர் பண்ணி மறுபடியும் 24,300க்கு மேலே கூட போகலாம் அப்படின்றது நான் நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம், இது நடக்கக்கூட வாய்ப்பு.
எஸ் நண்பா, நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நேற்று சொன்ன அந்த ஒரு ஷார்ட் கவர்ட் கால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 3000 வந்து ஒரு ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஜஸ்ட் ஒரு அப்டேட், வேறு எதுவும் இல்லை. ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா கீப் ஆன் வந்து ஒரு பை பண்ணப்படுது, இல்லை பெருசாக செல் பண்ணப்படலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தென்படுது. ஸோ கொஞ்சம் நம்ம அப்சைட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தோணிகிட்ருக்கு. அட்லீஸ்ட் வந்து 23,300 ஒரு 350 400 பாயிண்ட் வரையும் போகலாம் அப்படின்றது இந்த 2 நாளில் நான் எதிர்பார்க்குறேன். லெட்ஸி பார்க்கலாம். இந்தியா விக்ஸ் ஒரு 0.4% இன்றைக்கி ஏறி இருக்குது, டிஸ்பைட் மார்க்கெட் வந்து ஏறி இருந்தாலும். ஸோ ஏன்னா வால்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஏன்னா இந்த வாரம் சனிக்கிழமை மார்க்கெட் இருக்குது, பட்ஜெட் இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து வால்டிலிட்டி உண்டு. ஸோ டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது டுடே ஐஎன்ல மார்க் பண்ணுறேன். இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்க்கு 23,137 மார்க்கெட் பிரேக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி டவுனுக்கு 22,857 டவுன் பண்ணணும். அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து ரேஞ்சாக இருக்க வாய்ப்பு. பட் ரேஞ்சாக இருக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. 275 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை. மேலே ஒரு 300 பாயிண்ட், கீழே ஒரு 300 பாயிண்ட்டுக்கு ப்ரீமியம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றதுனால இந்த ஒரு பேண்டை மார்க்கெட் ஈஸியாக வந்து மூவ் ஆகும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஸோ டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் விஷயங்கள் பார்க்கும்போது நிஃப்டியில் அதிகமாக இருக்குது, பேங்க் நிஃப்டியில் ஷேடாக இருக்குது, மிட் கேப் நிஃப்டியில் ஷேடாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து நாளானிக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால இது கரண்ட் மந்த் டேட்டா அப்படின்றதுனால பெரிய க்ளூ இருக்காது. ஏன்னா வந்து ஷிஃப்டிங் நடக்கும், ஸோ ரோல் ஓவர் நடக்கும். இந்த கான்ட்ராக்டை விற்றுட்டு அத்த கான்ட்ராக்ட் போயிருப்பாங்க அப்படின்றதுனால இதில் பெரிய டேட்டா இல்லை. அதே மாதிரி தான் ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து 2 நாள் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். நம்ம புது மாத கான்ட்ராக்டில் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். பட் நிஃப்டியில் புது மாதத்தில் இன்றைக்கி கொஞ்சம் அடிஷன் இருக்குது, பேங்க் நிஃப்டியில் அடிஷன் இருக்குது. மார்க்கெட் நல்லா ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்றதுனால மேபி லாங் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷோர், அதுதான் வந்து விஷயம். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டியில் நல்ல ஒரு புட் அடிஷன் இருக்குது, பேங்க் நிஃப்டிலும் சூப்பரான ஒரு புட் அடிஷன் இருக்குது. நான் நினச்சது மிட் கேப் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது, பட் வந்து பண்ணலை, அதுதான் விஷயம். மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் வந்து மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் த்ரூ அவுட் டே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ரெட்லேயே இருந்ததை பார்க்க முடிஞ்சது. நல்ல ரெக்கவரி கொடுத்தது செகண்ட் ஹாஃபில் அப்படின்றது தான் உண்மை. 10% கீழே போன நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து க்ரீனுக்கு வந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்கவர் வந்து இன்றைக்கி மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருந்ததுன்னு சொல்லணும், அதுதான் விஷயம். ஸோ யூஎஸ் ஃபியூச்சர் ஃப்ளாட்டாக இருந்துகிட்டு இருக்குது இது வரைக்கும். ஃபெட் ஈவெண்ட்டோ அண்ட் கார்பரேட் ரிசல்ட்ஸும் அங்கே வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்குது. அகெயின் அந்த டீப்சீக் ஏஐ தான் விஷயம், அங்கே கொஞ்சம் டெக் ஸ்டாக்கை வால்டைலாக கொண்டு போகும். நம்ம மார்க்கெட் இந்த 2 நாள் கொஞ்சம் டல் அடிக்க காரணம் கண்டிப்பாக வந்து ஐடியோட பங்கு வந்து இல்லை, டவுன் சைடில் இருக்குது அப்படின்றது தான். பட் நம்ம போட்ட ஒரு கணக்கு, பட் அது வேறு ஒரு மாதிரி கணக்கு போட்டிருக்கு அப்படின்றது தான் ஒரு உண்மை. பார்க்கலாம், இன்னும் 2 நாள் இருக்குது. ஐடி ஸ்டாக்ஸில் எதாவது ரெக்கவர் கிடைக்குமா அப்படின்றது வந்து தோணிக்கிட்டு இருக்குது. கிடைக்கும் அப்படின்றது தான் நான் நினச்சிட்ருக்கேன், பார்க்கலாம். அண்ட் ட்ரேடிங் ஐடியா ஐவி ரேஞ்சு வால்டைலாக இருக்கும், பட் ஸ்கியூ கொஞ்சம் வந்து கால் சைடு ஓப்பனாக இருக்குது. டில் 23,300 23,400 வரைக்குமே ஓப்பனில் தான் இருக்குது. கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து ஒரு 275 பாயிண்ட் இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ மேலே கீழே ஒரு 275 பாயிண்ட் ஒரு ரேஞ்ச் வந்து இனிஷியலாக இருக்கும். ஸோ சம்மரின்னு பார்க்கும்போது நாளைக்கும் வால்டைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிகிட்டு இருக்குது. ஸோ புட் அடிஷன் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம், வேறு எதுவும் இல்லை. ஸோ செக் பண்ணுங்கள், இவ்வளோ விஷயம் நம்ம பேசணும். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நாளே உங்கள் ட்ரேடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.